இது என்னென்னா வாயு, திரவம், திண்மம் இந்த 3 இருக்குது. ஓகேங்களா? இதில் எது முக்கியமானதோ அது மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது? திண்மம், திரவம், வாயுக்களின் நிறை, வடிவம் மற்றும் பருமன். ஓகேங்களா? கல் ஒன்றின் வடிவத்தை அறிய கொள்கலன் தேவையா? ஆம், இல்லை. ஓகேங்களா? இது தேவையில்லை. பருப்பொருட்கள் வகைப்படுத்துதல் மேற்கண்ட பண்புகளின் அடிப்படையில் பருப்பொருட்கள் வகைப்படுத்தப்படுகிறது. இதில் நமக்கு முக்கியமானது என்ன? இந்த சாப்டர் திண்மம் மற்றும் திரவத்தின் அழுத்த பண்பை வாயுக்களின் அழுத்தத்தோடு ஒப்பிடுதல். ஒரே மாதிரியான 3 நீர் உறிஞ்சிகள் குழாய்களை எடுத்துக்கொள். அதன் முனைகளை ஒரு மூடியினால் நன்கு மூடவும். பிஸ்டனை வெளியே எடுத்து குழாயினை சுண்ணக்கட்டியின் தூளால் நிரப்பு. பின்பு பிஸ்டனை வைத்து திண்மம், திரவம், வாயு. ஓகேங்களா? திண்மம்னா என்ன? குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. திரவம்னா என்ன? குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் அது உள்ள கொள்கலனின் வடிவத்தை பொறுத்தது தான். குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது வாயு. ஓகேங்களா? அடுத்து திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது. சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். அடுத்து என்ன? துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளியை மிகவும் குறைவு. துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி அதிகம். துகள்கள் நெருக்கமாகவும் அமைந்திருக்காது. எனவே அவை எளிதில் நகரும். அடுத்து வாயு. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம். துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். ஓகேங்களா? துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. திரவத்தின் துகள்கள் இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளில் உள்ளதை விட குறைவு. வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. திண்ம துகள்கள் எளிதில் நகராது. திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும். வாயுவின் துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். வேதிப்பொருளை பொறுத்தவரை தூய்மை என்ற சொல்லின் பொருளே வேறு. அப்படின்னா ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகளால் மட்டுமே ஆனது. தூய பொருட்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். ஒரு தனிமம் என்பது சிறிய துகளான ஒரே வகையான அணுக்களால் ஆனது. ஒரு மூலக்கூறு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையாகும். ஒரு சேர்மம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருளாகும். கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், மொத்தம் 3 இருக்குது. ஓகேங்களா? அதாவது தனிமம்னா என்ன, மூலக்கூறுனா என்ன, சேர்மம்னா என்ன, கலவைனா என்ன, மொத்தம் 4 இருக்குது. ஓகேங்களா? தனிமம் என்ன? சிறிய துகளான ஒரே வகையான அணுக்கள். மூலக்கூறுனா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள். சேர்மம் என்ன? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள். கலவை என்ன? 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்கள். ஓகேங்களா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பருப்பொருட்கள் 2, ஒன்று தூய பொருட்கள், இன்னொன்று கலவை. தூய பொருட்கள் 2, தனிமம், சேர்மம். ஓகேவா? கலவைனா என்ன? ஒருபடித்தானவை, பலபடித்தானவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன அடுத்து? இப்போ கலவைனா என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்த வாயுக்கள் மற்றும் பிறவற்றை தன்னுள் கொண்டதால் காற்று என்பது ஒரு கலவையாகும். காற்று என்பது ஒரு கலவை. நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருட்களில் பாலில் காணப்படுகின்றன. பாலும் ஒரு கலவை தான் சொல்லுவாங்க. கலவைக்கு எடுத்துக்காட்டுனா காற்று, பால். ஓகேங்களா? இப்போ அது பாருங்கள். நாம் பருகும் எலும்பிச்சை சாறு ஒரு கலவையாகும். நம்மில் சிலர் எலும்பிச்சை சாற்றை குறைந்தளவு சர்க்கரையுடன் பருக விரும்புகிறோம். சிலர் அதிகளவு சர்க்கரையுடன் பருக விரும்புகிறோம். சேர்க்கப்படும் சர்க்கரையின் அளவு வெவ்வேறாக இருப்பினும் அதிலுள்ள பகுதி பொருட்களான எலும்பிச்சை சாறு, நீர் மற்றும் சர்க்கரை ஆகியவை ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அது எலும்பிச்சை சாறு என்று அழைக்கப்படும். சேர்க்கப்படும் நீரின் அளவோ எலும்பிச்சை சாறின் அளவோ மாறினால் அது கலவையாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கலவைங்கிறது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கலவை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையோட துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள். ஓகேங்களா? கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விதத்திலும் கலந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து வடிகட்டுதல். ஓகேங்களா? வடிகட்டுதல் என்ன? பெரிய அளவிலான தேயிலை தூள்கள் வடிகட்டியில் தக்க வைத்து தெளிந்த தேநீர் கரைசல் மிக சிறிய துளை வழியே வெளியேற்றப்படுகிறது. இதற்கு வடிகட்டுதல். நம்ம டீ வடிகட்டுறோம் பார்த்தீங்களா, அதோடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சலித்தல். சலித்தல்னா என்ன? ஒரு சல்லடை என்பது வடிகட்டியை போன்றதாகும். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருள்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சலித்தல் என்று பெயர். எடுத்துக்காட்டு, மாவிலிருந்து தவிடை நீக்குதல், மணலிலிருந்து சரளை கற்களை நீக்குதல். அடுத்து துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்படும். அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து என்னது? கதிரடித்தல். கதிரடித்தல் என்ன? உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும்.
அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கின்றது. கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இது அடுத்து தூற்றுதல்னா என்ன? அரிசி, கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்கள் உமியால் மூடப்பட்டிருக்கும். உமியை நம்மால் உண்ண முடியாது. உமி மிகவும் மென்மையாக இருப்பதால் காற்றினால் எளிதாக அடித்து செல்லப்படும். தானியங்களிலிருந்து உமியை அகற்றப்படுவதற்கு பயன்படுத்தப்படும் முறைக்கு தூற்றுதல் என்று பெயர். ஓகேங்களா? அடுத்து காந்த பிரிப்பு முறைனா என்னன்னு பார்க்கலாம். இரும்பு துகள்கள் கலந்திருக்கும் ஒரு கலவையின் இரும்பானது காந்தத்தால் கவரப்படும் என்ற பண்பினை பயன்படுத்தி காந்த தன்மையுள்ள பொருட்களை காந்த தன்மையற்ற பொருட்களிலிருந்து பிரிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? உணவு கலப்படம். சில வேளைகளில் கடைகளில் நாம் வாங்கும் உணவுப் பொருட்களில் தேவையற்ற பொருட்களோ அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களோ காணப்படும். இதற்கு உணவு கலப்படம் என்று பெயர். கவனமின்மையாலும் சரியாக கையாளாத காரணங்களாலும் உணவு கலப்படம் ஏற்படலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இதில் அவ்வளோக்கு எதுவும் கிடையாது. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுகளை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? எதிர் சவ்வூடு பரவல், அந்த RO சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ற முறையில் நீரில் உள்ள மாசுகள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. RO நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த பாடத்துடைய இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்முடைய இம்பார்ட்டனுடைய போர்ஷனை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மை சுற்றி இயங்கும் மாற்றங்கள். நம்மை சுற்றி இயங்கும் மாற்றங்களை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வாங்க பார்க்கலாம். என்னென்ன இருக்குது? மாற்றம் என்றால் என்ன? ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றம் எனப்படும். பொருளின் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிட்ட வேறுபாடே மாற்றம் எனப்படும். ஓகேங்களா? மாற்றங்களின் வகைகள். இயற்கையில் பல்வேறு மாற்றங்கள் நம்மை சுற்றி நிகழ்கின்றன. சில மாற்றங்கள் மிக விரைவாக நிகழ்கின்றன. சில மாற்றங்கள் நிகழ பல மணித்துளிகள், நாட்கள் அல்லது வருடங்கள் தேவைப்படுகின்றன. சில மாற்றங்கள் தற்காலிகமானவை. சில மாற்றங்கள் நிரந்தரமானவை. சில மாற்றங்கள் புதிய பொருட்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா? சில மாற்றங்கள் புதிய பொருட்களை உருவாக்குவதில்லை. அவ்வளோதான். இதன் அடிப்படையில் நாம் மாற்றத்தை காண்போம். என்னென்ன அடிப்படையில்? மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றம், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றம், இயற்கையான அல்லது மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றம். ஓகேங்களா? மீள் மாற்றம், மீளா மாற்றம். இதில் என்ன சொல்கிறாங்க? ஓகே விடுங்க. மெதுவான மாற்றங்கள். சில மாற்றங்கள் நீங்கள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எடுத்துக்காட்டு மணிகள், நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். இவை மெதுவாக மாற்றங்கள் என அழைக்கப்படும். நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். ஓகேங்களா? அடுத்து வேகமான மாற்றம் எது? சில மாற்றங்கள் நிகழ குறைந்த அளவே நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. நொடிகள், நிமிடங்கள். இவை வேகமாக மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகிதம் எரித்தல். ஓகேங்களா? அடுத்து என்னது? மீள் மாற்றம், மீளா மாற்றம். மீள் மாற்றம்னா என்ன? சில மாற்றங்கள் நிகழும் பொழுது மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அவை மீள் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு என்னது? தொட்டால் சினிங்கி தாவரம், தொடுதலுக்கு தொடங்குதல், ரப்பர் வளையம் நீளுதல், பனிக்கட்டி உருகுதல். ஓகேங்களா? இது மீளா மாற்றம்னா என்ன? மீளா மாற்றம்னா சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அதாவது மீண்டும் ஆரம்ப நிலை பொருட்களை பெற முடியாது. அவ்வகை மாற்றங்கள் மீளா மாற்றம் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு என்னது? பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். இதெல்லாம் ஓகேங்களா? இயற்பியல் மாற்றம். இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இயற்பியல் மாற்றம். ஆப்பிளை வெட்டியதால் அதன் இயல்பில் ஏற்படும் மாற்றம் நிகழ்ந்ததா? இல்லை, அதன் உருவம் மற்றும் அளவு மட்டுமே மாறியது. இவ்வகை மாற்றம் இயற்பியல் மாற்றம் தான் சொல்லுவாங்க. மற்றொரு பாதி ஆப்பிளை அப்படியே மேஜை மேல் சற்று நேரம் வைத்திருக்கவும். சிறிது நேரம் கழித்து ஆப்பிள் பழத்தின் வெட்டிய பகுதியின் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகள் தோன்றியிருப்பதை காணலாம். இது ஆப்பிள் பழத்திலுள்ள சில பொருட்கள் காற்றுடன் வினைபுரிவதால் ஏற்பட்ட மாற்றமே ஆகும். இவ்வகை மாற்றம் வேதி மாற்றம் எனப்படும். ஓகேங்களா? அடுத்து இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிக மாற்றமாகும். ஒரு பொருளின் வேதியியல் இயல்பை மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே மாற்றங்கள் நிகழ்வது இயற்பியல் மாற்றங்கள் ஆகும். இங்கு புதிய பொருள் எதுவும் உருவாக்கப்படுவதில்லை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு என்னது? பனிக்கட்டி உருகுதல், உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குவது, ரப்பர் வளையத்தினை இழுத்தல். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வேறு என்னது? மாற்றம். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல் உருகுதல் சொல்லுவாங்க. நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல் ஆவியாதல். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆவி சுருங்குதல்னு சொல்லுவாங்க. நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல் உறைதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து கரைதல். கரைதல்னால் என்ன? மேலும் அறிவோம். அந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துலாம். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் எனப்படும். எடுத்துக்காட்டு எதுனா கற்பூரம். ஓகேங்களா? திடநிலையிலேருந்து வாயு நிலைக்கு மாறினாலும் அது பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அடுத்து கரைதல். கரைதல் திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரைவுதலை நாம் கரைதல் என்கிறோம். கரைப்பான் என்ன? கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள் தான் கரைப்பான். கரைபொருள் என்ன? கரைப்பானின் கரையக்கூடிய பொருள். ஓகேங்களா. கரைபொருள் என்ன? கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகுது. ஓகேங்களா. கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான் இஸ் ஈக்குவல் டு கரைசல். இதோடைய ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா. கரைசல் என்ன? கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான். நீர் ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நீர் தான். அடுத்து வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றம் என்ன? பொருள்களின் வேதிப்பண்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வேதியியல் மாற்றங்கள் எனப்படும். வேதியியல் மாற்றங்கள் புதிய பொருட்களை உண்டாக்குகின்றன. எடுத்துக்காட்டு மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல். இதெல்லாம் வேதி மாற்றம் சொல்கிறாங்க. இயற்பியல் மாற்றம், வேதி மாற்றம் வித்தியாசம் என்னன்னு பற்றி பார்க்கலாம். இதில் புதிய பொருட்கள் உருவாவதில்லை. இயற்பியல் மாற்றத்தில். வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருட்கள் உருவாகின்றன. வேதி இயையில் மாற்றம் ஏற்படாது. வேதி இடையியல் மாற்றம் ஏற்படும். ஒரு தற்காலிக மாற்றம் தான். ஓகேங்களா. இது என்னது? இது ஒரு நிரந்தர மாற்றம். இது மீள் வினைன்னு சொல்லுவாங்க இயற்பியலில். வேதியியல் என்னது? இது ஒரு மீளா வினை. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். சுற்றுச்சூழலுக்கு பயன்தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு காய் கனியாதல், பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளருதல், உணவு சமைத்தல், பால் தயிராதல். ஓகேங்களா. விரும்பத்தகாத மாற்றங்கள் சுற்றுச்சூழலுக்கு பயன்தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு என்னது? காடுகள் அழித்தல், பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல். ஓகேங்களா. அடுத்து என்னது? இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம். இயற்கையான மாற்றம் என்னது? புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள். ஓகேங்களா. மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லது செயற்கை மாற்றங்கள் என்னது? சமைத்தல், காடுகளை அழித்தல், பயிரிடுதல், கட்டிடங்கள் கட்டுதல். இதெல்லாம் மனிதனால் ஏற்படக்கூடிய அல்லது செயற்கையான மாற்றங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, அடுத்து நான் அன்றாட தேர்ட் டேர்மில் அன்றாட வாழ்வில் வேதியியல் இருக்குது. ஓகேங்களா. இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் பற்றி நாம் படித்திருக்கின்றோம். பின்வரும் பட்டியலில் எவை இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் உங்களால் அடையாளம் காண முடியுமான்னு சொல்லிக்கிறாங்க. வேதியியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு தான் வேதியியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம் என்பது வடிவம், அளவு, பருமனின் மற்றும் ஏற்படும் மாற்றம் தான் இயற்பியல் மாற்றம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் வேதியியல் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்டறிய கீழ்காணும் வினாக்களுக்கு ஓகேங்களா. பால் தயிராக மாறுது, செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கரையை அகற்றுறது, புதிதாக தயாரிக்கப்பட்ட இட்லி மாவின் இட்லி சற்று கடினமாகவும் பழைய மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லி மிருதுவாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன, இரும்பு எவ்வாறு துருப்பிடிக்கிறது, இதெல்லாம் வெள்ளை சர்க்கரை சீனி சூடேற்றும் பொழுது ஏன் கருப்பாக மாறுகின்றது, இதெல்லாம் நம்ம இது மூலிமா நம்ம பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் வேதியியல் மாற்றங்களை நாம் பல விதங்களில் பயன்படுத்துகின்றோம். வேதியியல் என்பது பருப்பொருட்களின் அடிப்படை கூறுகள், அமைப்பு, பண்புகள் மற்றும் அவற்றில் ஏற்படும் மாறுதல்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் நாம் வேதிப்பொருட்களாக கருத முடியும். நாம் அருந்தும் நீர் H2O சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இணைந்த வெறும் வேதிப்பொருள் சொல்கிறாங்க. நாம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பு NaCl சோடியமும் குளோரினும் இணைந்த ஒரு வேதிப்பொருள். ஓகேங்களா. நமது உடல் கூட பல வேதிப்பொருட்களை கட்டமைக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து இட்லி மாவில் பாக்டீரியாக்கள் நிகழ்த்தும் நொதித்தல் என்னும் வேதி மாற்றத்தின் காரணமாக இட்லி மாவு புளித்து நம்மால் மிருதுவான இட்லி தயாரிக்க முடிகிறது. அடுத்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீரும் வருவது ஏன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்னது? புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு என்னும் வேதிப்பொருள் இருக்குது. ஓகேங்களா. வெங்காயத்தை நறுக்கும் பொழுது நம்மில் பலருக்கு கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான காரணம் அதன் செல்களில், அதாவது வெங்காயம் இருக்கிற அந்த செல்களில் புரோபேன் தயால் எக்ஸ் ஆக்சைடு அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதனால தான் இது எளிதில் ஆவியாகக்கூடியது. வெங்காயத்தை வெட்டும்போது சில செல்கள் சிதைந்து இந்த வேதிப்பொருள் வெளிப்படும். எளிதில் ஆவியாகி உடனே கண்களை சென்றடையும். எரிச்சல் ஏற்படுத்தி கண்ணீரை தூண்டும். வெங்காயத்தை நசுக்கினால் கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் அதிகமாக வெளிப்படும். எனவே இன்னும் அதிகமாக கண்ணீர் வரும். வெங்காயத்தை நீரில் நனைத்து நறுக்கும் போது நமக்கு எரிச்சல் குறைகின்றது. ஓகேங்களா. ஓகே, ஓகேங்களா. அடுத்து சோப்புகள், உரங்கள், சிமெண்ட்டு, ஜிப்சம், எப்சம், பாரிஸ் சாந்து, பீனல்,
ஒட்டும் பொருட்கள் போன்றவை தயாரிக்கப்படும் விதம் மற்றும் அது. ஃபஸ்ட்டு வந்து சோப்பு மற்றும் சலவை தூள்கள் பார்க்கலாம். 2 வகையான சோப்புகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஒன்று குளியல் சோப்பு, மற்றொன்று சலவை சோப்பு. அது மட்டுமல்லாது அதிகளவு கரைகளையுடைய துணிகளை வெளுப்பதற்கு சலவை தூளை பயன்படுத்துகிறோம். சோப்பு மூலக்கூறுகளுக்கு 2 முனைகள் உண்டு. ஒன்று நீர் விரும்பும் பகுதி, மற்றொன்று நீர் வெறுக்கும் பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீர் வெறுக்கும் மூலக்கூறுகள் துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கியும், நீர் விரும்பும் நீர் மூலக்கூறுகளை நோக்கியும் செல்கின்றன. துணி துவைக்கும் போது ஏராளமான மூலக்கூறுகள் அழுக்கு பகுதியை சுற்றி வட்டமிட்டு அழுக்கை நீக்குகின்றன. இறுதியில் அழுக்கு மூலக்கூறுகள் நீரில் மிதந்து அடித்து செல்லப்படுகின்றன. துணி வெளுக்கப்படுகிறது. இதுதான் வந்து சோப்புடைய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோப்பு தயாரிக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? ஓகே, இந்த டயக்ராம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், சோப்புகள் மற்றும் இது என்ன போட்டிருக்காங்க, துணிகள் மற்றும் நம் உடலை தூய்மைப்படுத்த பயன்படுகிறது. உரங்கள் வந்து மண்ணில் வளத்தன்மையை மேம்படுத்தி தாவரங்கள் வளர இயற்கை உரங்கள் பயன்படுகின்றது. ஒட்டும் பொருட்கள் என்னது, பொருள்கள் ஒட்ட மற்றும் இணைக்க பயன்படுகிறது. சிமெண்ட் என்னது, கட்டிட துளைக்கு மிகவும் அவசியம். சாந்தி என்னது, எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. என்னது, ஜிப்சம் மற்றும் எப்சம் தான் மனிதர்கள் மற்றும் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. ஓகேங்களா? உரங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தாவரங்கள் வளர்ச்சிக்கு பலவகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அவற்றுள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPKன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆகியவை தாவரங்களுக்கு தேவையான 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து முதன்மை ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதன்மை ஊட்டச்சத்து என்ன, NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPKன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து கரிம உரங்கள் என்ன, கனிம உரங்கள் என்ன. கரிம உரங்கள்னா என்ன, நுண்ணுயிர்களால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை அல்லது கரிம உரங்கள் எனப்படும். இந்த வகை உரங்களை நாம் எளிமையாக தயாரித்து பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டு என்ன, மண்புழு உரம், தொழு உரம். ஓகேங்களா? அடுத்து கனிம உரங்கள். கனிம உரங்கள் என்ன, மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருட்களை கொண்டு தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் வந்து கனிம உரங்கள் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு என்னது, யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அம்மோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட்டு. இதெல்லாம் வந்து கனிம உரங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னு பார்க்குறோம், சிமெண்ட் என்னது, இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாதி உப்புகளை கலந்து அரைப்பதன் மூலம் சிமெண்ட் தயாரிக்கப்படுகிறது. அவ்வளோதான். அடுத்து மண்புழு உயிரி கழிவுகள் அனைத்தும் உணவாக உண்டு செறித்து வெளியேற்றப்படுகின்றன. இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகின்றது. இவ்வாறு மண்புழு விவசாயத்திற்கு பல்வேறு வகையில் உதவுவதால் இது உழவனை நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து என்னது, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோசப் ஆஸ்பிடின் என்பவர் 1824ஆம் ஆண்டு முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தார். அது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லேண்ட் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருந்ததால் போர்ட்லேண்ட் சிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து ஜிப்சம்னா என்ன, கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், மூலக்கூறு என்னன்னா CaSO4. ஓகேங்களா? இது சாம்பல் நிற கனிம பொருட்களாகும். இது ஜிப்சம் எதுக்கு பயன்படுது, உரமாக பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிச்சாந்து தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்து எப்சம்னா என்ன, MgSO4.7H2O. எப்சம்னுக்கு இன்னொரு பேர் என்ன, மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது எப்சம் எதுக்கு பயன்படுகிறது, மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதி பொருளாக எப்சம் பயன்படுகிறது. அது மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. தோல் நோய்களை தீர்க்கும் கனிமங்களில் பயன்படுகிறது. விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. அடுத்து பாரிச்சாந்து என்னது, வெள்ளைப்பொடின்னு சொல்லுவாங்க. இது கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.2H2Oன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜிப்சத்தின் வெப்பப்படுத்தும் பொழுது பகுதியளவு நீர்ச்சத்து வெளியேறி பாரிச்சாந்து தயாரிக்கப்படுகிறது. பாரிச்சாந்தோட பயன்கள் என்னது, கரும்பலகையில் எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது. சிலைகள் வளர்ப்பதற்கு பயன்படுகிறது. கட்டுமான துறையில் பயன்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து என்னது, பீனல்னா என்னது, கார்பாலிக் அமிலம் சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு கரிம அமிலம் சொல்லுவாங்க. C6H5OOHன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார்
சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் திஸ் பாயிண்ட்ஸ். இது மூலிமா நமக்கு என்னது ரயில்வேக்கு உண்டான சயின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி எஸ்எஸ்சி எல்லாத்துக்கு உண்டான சயின்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.